ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பாருக்கு காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி, முருங்கைக்காய், வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு காய், கத்தரிக்காய் மட்டும் 2 காய் எடுத்திருக்கேன். காய்கறி எல்லாம் கடாயில் சேர்த்துடலாம். கூடவே 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி காய் முங்குற அளவு வச்சா கரெக்டாக இருக்கும். தேவைக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். காய் வேகும்போதே உப்பு சேர்த்தா தான் காயில் நல்ல உப்பு சேரும். தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க. காய் வேகிறதுக்கு தண்ணி வேணும், பார்த்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்திருக்கு. மசாலா வாடெல்லாம் போய் நல்லா கொதி வந்துருச்சு. 200 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பருப்பை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்திங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கும். இதை காய் கொதிச்சிட்ருக்கு, அதோடு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததும் கூடவே ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி கரைசலையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது சுத்தம் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் விசில் விடுங்க. பருப்பை ஊற வச்சு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைவாக வெந்து வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் துருவின தேங்காய், அதோட 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் பிறுபிறுன்னு அரைச்சி அதையும் சாம்பாரோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து சாம்பாரை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் கொதி வந்துருச்சு. மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரை தாளிசம் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு குத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து சாம்பாரை தாளிசம் பண்ணி விட்டுருக்கேன். சுவையான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இந்தமாரி சாம்பார் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கல்யாண வீட்டு சாம்பார்னாலே செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிச்ச சாம்பார். சாம்பாரோட வாசனையே வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரோட அவியல் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவியலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவல். கண்டிப்பாக அடுத்த வாட்டி இதே சாம்பார் தான் வைப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.